ஹாய் guys, வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். guys, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 3 ஃபீட் டேங்க் செட்டப் தான். இவர் ஒரு ரீசெட்டப். கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல செட் பண்ணிருக்காங்க, அது சரியா ப்ராப்பரா வந்து ரெஸ்பான்ஸ் இல்ல, நிறைய பிரச்சனை. திருப்பி இன்னொருத்தர் போய் ரீசெட்டப் பண்ணிருக்காரு, அவரும் வந்து ப்ராப்பரா இல்லன்னு கடைசியில அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட். அவர் ஃபுல்லா கம்ப்யூட்டர்ல ஏஐ ஃபுல்லா கேட்டு 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 அவரே கேதர் பண்ணி ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்திலேயே வந்து நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படின்னா யாரு பெஸ்டா இருக்கும்னு அவரு வந்து என்னை எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் என்னை ஏஐல கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபுல்லா தேடி தேடி பார்த்து கடைசியில வந்து என்கிட்ட ஃபிஷ் வாங்க வந்தாரு. நம்ம தான் சொல்றோம்ல, எல்லாமே ஃபீடிங் கண்டிஷன் பண்றோம். நம்ம ஃபிஷ்ஷை பார்த்துட்டு சரி ஒன்று வாங்கிட்டு போய் விடுறேன்னு சொன்னாரு. இல்லைண்ணா உங்க செட்டப் எப்படின்னு தெரியல, நான் பார்க்கணும்னு சொன்னேன். ஒரு கிளவுன் ஃபிஷ் வாங்கிட்டு போய் விட்டாரு. திருப்பி கூப்பிட்டாரு. அகைன் நம்ம போனோம். போயிட்டு அண்ணா இது வந்து ரீசெட்டப் பண்ணிருக்காங்க, உங்களோட சாய்ஸ் தான், நீங்க பாருங்க, இல்ல நான் பண்ணித்தரேன். இல்ல தம்பி நீங்க வந்து ரீசெட்டப்பே பண்ணிருங்க, ஏன்னா எனக்கு இந்த சம்பளமே எனக்கு வந்து கான்ஃபிடன்ட் இல்ல, நீ எல்லாமே உங்களோட டிசிஷன், உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே நீங்க எடுக்கிறதான்னு சொன்னாங்க. அகைன் நம்மளே எல்லாமே ஏ டு செட் பண்ணணும். இப்போ நம்ம எஃபர்ட் போட்டு அங்க மீனை நிக்க வச்சிட்டோம். அண்ணனும் ஹாப்பி ஆயிட்டாரு. அப்புறமா நம்ம வந்து கேட்டிருந்தோம், அண்ணா இந்த மாதிரி நான் வீடியோ லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்க டேங்க் தான், நீங்க பண்றதா சட்டம் சொன்னாங்க. ஓகே நான் அவர் கேட்டேன், ஏன்னா வந்து அவர் 3 ஃபீட் டேங்க்ல எல்லாமே எக்ஸாட்டிக் கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து அதுல ஷோஹில் டேங்க் ஏற்றிட்டோம், இல்லை பேரட் ஃபிஷ் வச்சிருக்கோம், ஃபாக்ஸ் ஃபேஸு, கிளவுன் ஃபிஷ்ஷு, ரெண்டாவது வந்து பர்பிள் டேங்க் எல்லாமே வச்சிருந்தோம். இது எல்லாமே வளர்ற மீன். அவர்கிட்டயும் சொல்லிட்டேன், அண்ணா டேங்க் அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் பரவாயில்ல, ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண இருக்கேன், பட் வந்து யாருமே சொல்யூஷன் தர மாட்டேங்கிறாங்க, பிசினஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க தான் லாஸ்ட், நீங்களும் ஃபெயிலியர் ஆயிட்டா அப்படியே டேங்கை ஓரம் கட்டி வச்சிரும்னு சொன்னாரு. நான் சொன்னேன் அப்படிலாம் தேவையில்லை, இன்சூரன்ஸ் வாரண்டி கேரண்டி எல்லாமே நான் தான், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே ஏ டு செட் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீங்க ஜஸ்ட் நீங்க எனக்கு அப்டேட் பண்ணா போதும், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவர் சொன்ன மாதிரியே நம்ம வந்து சூப்பரா வந்து ஃபிஷ் டேங்கை நிக்க வச்சுட்டோம். இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறமும் பிரச்சனை இருக்காது. அப்படி பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு. எப்பவுமே சரி, மரைன் டேங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணோம், அது எல்லாமே நானே பார்த்துப்பேன், நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் சோஃபால உட்காந்து ரசிங்க. இதே மாதிரிதான் இப்ப அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஹாப்பி. அதே மாதிரி வந்து இந்த 3 ஃபீட் செட் பண்ணும் போதே அண்ணன் வந்து இந்த 2 சம்ப் வச்சிருந்தாங்களா, அந்த சம்பை நான் மெயின் டேங்கை கன்வெர்ட் பண்ணி தரேன். மெயின் டேங்கை கன்வெர்ட் பண்ணி அது 2x18x18 டேங்கை கன்வெர்ட் பண்ணி அது ஒரு கிளவுன் ஃபிஷ் டேங்கா மாத்திட்டோம். அகைன் இதுவுமே வந்து 3x2x2 டேங்க், இதுவுமே நான் மாத்திடுவேன் கூடிய சீக்கிரத்துல, அண்ணன் மனசு வச்சா கண்டிப்பா. ஏன்னா ஃபிஷ் வளரும் போது கண்டிப்பா மாத்திடுவோம். இதனால வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மரைனை ப்ராப்பரா வச்சா போதும்.